வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃப்ளாக்ஷிப் ஃபோன். சரி, சும்மா கேட்குறேன். கண்ணு முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குங்க. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா இதில் இந்த டிவைஸ் தான் ப்ரோ சூஸ் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அற்புதமான ஒரு டிவைஸ் தான். OnePlus 15 கண்ணு முன்னாடி இருக்குது. போக்கோ X8 Pro Max அதுவும் கண்ணு முன்னாடி இருக்குது. ஆஹா, அற்புதமான படைப்பு 17 Ultra, ஆனால் சைனீஸ் மாடல், அதுவும் கண்ணு முன்னாடி இருக்குது. iPhone 17 Pro Max அதுவும் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் பார்த்தா இந்த 4 ஃபோன் இருக்குது. இந்த 4த்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லி தாங்கணும். வேறு வழியே தெரியலை. வீடியோ எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறனால, இப்போ கூட நான் ஒரு 15 Pro Max மாதிரியான ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அப்படிங்கிறனால ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்னால் 17 Pro Maxை டினை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்னோடய அன்றாட வாழ்க்கையில் சோனி கேமராவை நான் இங்கே மாட்டி வீடியோ எடுத்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளோட மல்டிபிள் வீடியோஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் மேக்புக் ஏர் இருக்குங்க நம்மகிட்ட. மேக்புக் ஏர் இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு வந்து அடாப்டர் வேணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு SD கார்டை ரீட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு மேக்புக் ப்ரோ இருந்ததுன்னா கார்டு ரீடரோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடையூறுகள், ஒரு சில கடி இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீட் ரைட் ஸ்பீடில் கூட டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் மாட்டி யூஸ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமும் கோளாறாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மல்டிபிள் வீடியோஸை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கும் போது வேறு வழியே இல்லாமல் நான் ஃபோன்லேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்க வேண்டியதாக இருக்குது இப்போதைக்கு. அதுவும் சோலோவாக ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது, ஃபைலு இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் ஃபோனில் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வேறு வழி இல்லாமல் எனக்கு தேவை அப்படின்ற அடிப்படையில் ஐஃபோன். பட் இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து அதெல்லாம் விடுங்க, அதை ஓரமாக தூக்கி போடுங்க, ஒரு ஃபோனாக சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னமோ தெரிலங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால, அந்த ஒரு சில அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன்ஸை சைட் லோட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் தீம்ஸ் எல்லாம் கூட இப்போ நான் சைட் லோட் பண்ணி யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி வியர்டான மெத்தடுங்க. நீங்கள் வந்து .mtc அதுக்கான இன்ஸ்டலேஷன் டூலு அந்த மாதிரி நான் சொல்ல. நீங்கள் நிறையா குக்டு தீம்ஸு, அதாவது கஸ்டம் குக்டு தீம்ஸ்லாம் நிறைய இப்போ பார்க்க முடியுது. எதுக்குன்னா HyperOS அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்குன்னா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக நோண்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பிக்சலும் சொல்லலாம், ஆனால் பிக்சல் வந்து கொஞ்சம் கோளாறான கை தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சாலும் கூட ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்ஸு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் இந்த பயலை நம்ப முடியாதோ, என்றைக்காவது ஒரு நாள் காலவாரி விடுவானோ. அதுவும் முக்கியமாக சார்ஜ் போடுற நேரத்தில் அதெல்லாம் முடியாதுடா, நான் ஆல்ரெடி லைட்டாக வாமாக இருக்கிறேன், என்னால் இப்போ வேகமாக சார்ஜ் ஏற முடியாது, நீ எங்கே போகிறதா இருந்தாலும் பவர் பேங்க் வேணா எடுத்துகிட்டு போ, அதுவும் கூட நான் ரொம்ப ஹீட் ஆனேன்னா நான் சார்ஜிங்கை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவானோன்னு சொல்லிட்டு கூட தோணுது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, என்கிட்ட மேபி இப்போ ஒரு X300 Ultra மாதிரி ஒரு ஃபோனோ, இல்லாட்டி X9 Ultra மாதிரி ஒரு ஃபோனோ, பட் அங்கே கூட என்ன ஆகுதுன்னா இந்த தீம் இந்த மாதிரியான வேலைகளை என்னால் பார்க்க முடியல. ஸோ ஓகே, கையில் இருக்கிற இந்த 4 டிவைஸில் மொத்தம் அப்படி சுற்றி இப்படி சுற்றி திரும்ப வந்து நான் வந்து இந்த 17 Ultraவில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிலையும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, மீடியா கன்சம்ஷனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன, அது சைனீஸ் ரோமாக இருக்கிறனால எனக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே இருக்குது. அதுக்கும் ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அது எல்லாராலையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, ஃபோன் ஆன் பண்ணோமா, உள்ள சிம்மை போட்டோமா, கான்ஃபிகர் பண்ணோமா, யூஸ் பண்ணோமான்னு இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எப்பயுமே இயல்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்துக்குலாம் நான் ஒர்க் அரவுண்ட் பண்ணணும், வேறு ஒரு ஆப் போடணும் அப்படின்னா எப்படியா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெறும் ஒரு ஃபோனை ஆக்டிவேட் பண்ணோமா, சிம்மை உள்ளே போட்டோமா, எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணோமா, கான்ஃபிகர் பண்ணோமா, அந்த மாதிரியான நபர்கள் லைஃப்பில் வந்து டைமே கம்மியாக தான் இருக்குது. எனக்கு நான் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலையே எனக்கு போகிறது எப்படி போகுதுன்னே தெரில. திரும்ப வீட்டை பார்த்து போகும்போது கொஞ்சம் நேரம் மன நிம்மதிக்காக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸ் சிம்பிள் கதையை விட்டுருங்க, ஐஃபோன் பக்கம் போகிறாங்க. ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஓடுது ப்ரோ, பீட்டா போட்டாலும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, யூசபிலிட்டி ஃபேக்டர்ஸில் அடிவாங்கலை, ஸோ அதனால் ஐஃபோன் போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிற க்ரௌடும் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த புலம்பல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவினாஷ் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ என் Pixel 10a நான் வந்து இந்த பிங்க் டின்ட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போதுன்றாரு. இது இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து Pixel 10a யூசர்ஸ் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூகுள் அப்ரோச் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்களேன், கோர் லெவலில் கம்ப்ளீட் ரிஸ்டோரேஷன் பண்ண முடிஞ்சால் நல்லது. இல்லை உங்களுக்கு பக்கத்தில் தான் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, அதாவது சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னா அதை விசிட் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ளாஷ் பண்ணியும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அது ஹார்ட்வேர் சைடு இஷ்யூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலைன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஹார்ட்வேர் சைடு இஷ்யூ அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராப்ளமை பற்றி ஒரு நண்பர் வந்து மெயில் போட்டிருந்தார், அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தான் வந்து இந்த கமெண்ட்டு,
ஓகே, அடுத்து வந்து சாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே கைஸ், அப்டேட் ஆன் டேங்க்ஸு வார்னர் SG2, அதில் வந்து ரெட் லைன் எடிஷன் அது வந்து ஆர்டர் போட்டிருந்தாரான் டியூஸ்டே அன்றைக்கி. பார்த்தா இன்றைக்கே டெலிவர் பண்ணிட்டாங்களாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெங்களூரில். லுக்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் வந்து ப்ரீமியமாக இருக்குது, லைட் வெயிட், கம்ஃபர்டபுள் வியரிங் ஃபார் 4 hours now, 50% வால்யூம் இஸ் லவுட் எனஃப், சானிக் இயர் டிப்ஸு டஸ் த ஜாப், அமேசிங் சீல், பேஸ் அண்ட் சவுண்ட். ஆமாம் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதனால தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதே ஒரு புதுமையான ஃபீலாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக அன்பாக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்களேன். பிக்சல் 10A இல்லாட்டி S25 FE விச் ஒன் இஸ் பெட்டர்? எனக்கு தெரிஞ்சு S25 FE இஸ் சேஃப் பெட். அதே சமயம் ட்ரை டு கெட் 256 GB மாடல். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. 128 GB வச்சுலாம் இனிமேல் ஒப்பேற்ற முடியுமான்னு எனக்கு தெரில. வாங்குகிற டிவைஸை 3 வருஷமாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு 128 GB வந்து ஓன் பி ஹேண்டி, மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நாகேந்திரன் ப்ரோ கேட்குறாங்க, GT30 மொபைல் வாங்கலாமா ப்ரோ? உங்கள் கமெண்ட்டு தாட்ஸு சொல்லுங்கள். இன்ஃபினிக்ஸ் மொபைல் பிராண்ட் ப்ரைஸ் ஹைக் ப்ரோ. அதாவது ப்ரைஸ் ஹைக் பண்ண தான் செய்கிறாங்க, பட் எக்ஸிஸ்டிங் மாடல்லையும் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஹைக் இருந்தது. இப்போது இந்த டீல் டைமில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் டீல் போயிட்டுருக்கா, இந்த டைமில் வந்து இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் ஆஃபர்ஸில் போடுறாங்க. ஸோ 27,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் GT30 ப்ரோ அந்த மாதிரியான ஃபோன் வாங்க முடியுது. GT30 சப்போஸ் 20,000 அப்படி இருந்ததுன்னா ஒர்த்து தான், ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். ஆனால் 30 ப்ரோ வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் நல்லா இருந்தது ப்ரோ. அதனால் அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அது ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு. இன்ஃபினிக்ஸோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரியான விமர்சனத்தை நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன். ஏன்னா நான் கேள்வி கேட்டிருப்பேன், ஐயா இந்த டிரான்சியன் கம்பெனியோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது, அதுவும் இந்த இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இவங்களை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தார். ஸோ கன்சிடரபிளி நீங்கள் போகலாம் ப்ரோ, நத்திங் ராங். GT30 தாராளமாக போகலாம். மீடியா இந்த மாதிரியான கேஷுவல் யூஸு, பேட்டரி லைஃபு, ஹாட்ஸ்பாட்டு இதுக்கெலாம் அல்ட்டியாக இருக்குது, நல்ல டிவைஸ். கேமரா வந்து ஆவரேஜாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பியூர்லி நமக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் Air 8 போனீங்கன்னா பட்ஸோட சைஸ் ஒரு ஃபேக்ட் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் Air 8 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்டர், ஸ்லைட்லி ஒய்டர் ஃபீல் வரும் ஆடியோ லிசன் பண்ணும்போது, ஏன்னா டியூவல் டிரைவர் இல்லையா. பட் இதுவே வந்து நீங்கள் நார்டு பட்ஸ் 4 இல்லாட்டி 4 ப்ரோவோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சிங்கிள் டிரைவர் தான். பட் வெயிட்டு, ஃபிட்டு இதிலலாம் வந்து நார்டு ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணோம். அதோட சைஸே ஒரு ஃபேக்ட் தான். ப்ளஸ் கால் குவாலிட்டி, நார்டுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக Air 8 மொக்கல்ல. பட் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது நார்டுக்கு, சரியா? ஸோ அப்போது நீங்கள் பேஸ் பூஸ்டடாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் Air 8 ஸ்கோர் பண்ண தான் செய்யும். Air 8ல நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரியல்மி லிங்க் ஆப்பில் ஆப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதாங்க, வெயிட்டு, ஃபிட்டு, இந்த 2 ப்ளஸ் அந்த கால் ஸ்லைட் எட்ஜ். ரொம்ப டீப் பேஸ் வேணும் சிங்கிள் டிரைவர்லேயே, இவ்வளோ லைட் வெயிட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலில் அப்படின்னா நார்டு பட்ஸ் 4 இஸ் எனஃப். நார்டு பட்ஸ் 4 இஸ் மோர் தென் எனஃப். பட் பாருங்களேன் எவ்வளோ, அதாவது இதில் லேட்டன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இப்போ போஸ்ட் பண்ண வீடியோலேயே. ரொம்ப ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் இல்லை, லேட்டன்சி ஃபீல் ஆக தான் செய்யும். OnePlus டிவைஸில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது ஈகோ சிஸ்டம். ஸோ அங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஒரு சில ஏரியாஸ்லாம். ஓகே, நார்டு 6ஓட பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. Qualcomm Snapdragon பவர்டு அண்ட் அதே சமயம் வந்து 9000 mAh பேட்டரிங்கிறது ஒரு பெரிய ஆட் ஆன். அண்ட் 8s Gen 4 இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, பவர் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்குது. ஆல்ரெடி போக்கோ F7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்குது, அதுவும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நார்டு 6 என்ன பண்ணுதாக மொத்தம் அப்போ பேட்டரி லைஃப்பில் பட்டையை கலப்புது. ஸோ நீங்களும் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம முத்துக்குமார் ப்ரோ சொல்லியிருக்காப்புல நார்டு 6 வந்து பேக்கப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. 12 to 13 hours SOT வந்துருச்சு, 20% இன்னும் ரிமைனிங் இருக்குது. அப்போ 80% கன்சியூம் பண்ணும்போது 12 to 13 hours அப்படி வருதுன்னா, சப்போஸ் இவர் 5% வரைக்கும் அதை இன்னும் புஷ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக 15 மணி நேரம் SOT அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். ஜார்ஜ் ப்ரோ கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியா ஃபோன்லாம் சென்னையில் வாங்கலாமான்னு. ஆக்சுவலாக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கலாம், எல்ஸ் OLXில் செக் பண்ணி வாங்கலாம். மற்றபடி அந்த ஜாப்பனீஸ் மாடல்ஸில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பல வருடங்களாக கூவிக்கொண்டே இருக்கிறேன். மைண்டில் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ஸில் சில சமயங்களில் கொலராக இருக்கலாம், ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். அதே லொக்கேஷனில் மற்ற ஃபோனில் 5Gலாம் இன்னும் சாலிடாக இருக்கும், 4G இன்னும் சாலிடாக இருக்கும். இது வந்து 5G 4Gலாம் கொஞ்சம் சொதப்போம். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு மீடியா சென்ட்ரிக்காவோ மியூசிக்காகவோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா சோனி ஃபோன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ணா 55 இன்ச்சுக்கு ஒரு டிவி, ப்ரியாரிட்டி ஃபிலிம்ஸு, டிவி ஷோஸு, ஸ்போர்ட்ஸ். TCL போகலாம்னு பார்த்தா அவன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவானா மாட்டானா
நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது ப்ரோ. எல்லாருமே மோஸ்ட்டாக பண்ணுறாங்க ப்ரோ. தேர்ட் பார்ட்டி தான் அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகிறாங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இருக்குல்லே வெல் நோன் அண்ட் பெரிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுக்குன்னு சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் வச்சுருப்பாங்க. மீதி எல்லாருமே தேர்ட் பார்ட்டி வழியாக தான் போவாங்க. அப்புறம் சென்னை ஈசிஆரில் இருக்கீங்களா, சஜஸ்ட் சம் குட் பிராண்ட் அண்ட் மாடல்னா உங்கள் ரிவ்யூ பார்த்து தான் OnePlus நாட் பட்ஸ் 3R வாங்கினேன். ஏவி அவ்வரிசையில் டிவியும் அப்படின்னு போட்டிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இந்தியன் பிராண்டான லூமியோவே ட்ரை பண்ணுங்கள். லூமியோவில் விஷன் 7 2026 மாடல் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா. TCL ஹைசென்ஸ் எல்லாத்துலேயுமே டிவி இருக்குது ப்ரோ இந்த பட்ஜெட்டில். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், பட் ப்ராமிசிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நச்சரித்து அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி கொஞ்சம் நச்சரித்து கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் சரியா. பிகே ஸ்ட்ரகிள் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து போட்டிருக்காப்புல. இந்த மாதிரி HMD டச் 4G வந்து சூப்பர்ப். இதை வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வாங்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் வீடியோ கால் அண்ட் நார்மல் ஃபோன் யூசேஜ் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோ வீடியோ கால்க்கு செட் ஆகாது. HMD டச் 4G அதை யாராவது வாங்குறதா இருந்தால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபோன் கால், ஒரு பேக்கப் டிவைஸு, கொஞ்சம் நேரம் ஹாட்ஸ்பாட்டு, இந்த மாதிரியான ஒரு சில பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டச் 4G இஸ் குட். பட் நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ண போகிறேன், அதில் வேறு வெப் ஆப் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஆப்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொன்னால் மல்டி டாஸ்கிங்லாம் இங்கே இடமே கிடையாது. அதனால் அதுக்கெலாம் வேலைக்கு ஆகுது. யூடியூப் மியூசிக் ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாட்டு கேட்கலான்னா அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கோளாறு தான் ப்ரோ. அது வந்து பேசிக் யூஸ்க்கு ஓகே. இந்த டம் ஃபோன், டிஜிட்டல் டீடாக்ஸ் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஓகே. அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதே ஒரு சிலருக்கு போர் அடிச்சு போய் எப்போ இந்த ஃபோனை கூட நான் யூஸ் பண்ண விரும்பலப்பா, எனக்கு ஃபோனே வேணாம், பண்ண விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறணும் வைங்களேன். பட்டன் ஃபோன் வந்து அதோட ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, 105 இந்த மாதிரி ஃபோன் வந்ததில்ல நோக்கியாவில். அந்த 105 இருக்கிற அந்த ப்ராசர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டச் 4Gயில் போட்டு இதில் வேறு டச் ரெண்டர் பண்ண சொன்னால் அது எங்கேருந்து விளங்கும், அதால் என்ன ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் கோளாறு தான். அதனால் எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுத்து இந்த டச் 4Gயில் வாங்க வேணாம். விஷயம் என்னென்னு தெரிஞ்சு வாங்கினா ஓகே. AT வேர்ல்டு அப்படிங்கிற நண்பர் வந்து வாட்சிங் இன் மை ரெட்மி டர்போ 5 போட்டிருக்காரு. ரெட்மி டர்போ 5 ரிவ்யூ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான். பிரதர் ஹீட்டிங் அண்ட் பேட்டரி இஷ்யூ இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அபிமன்யு அப்படிங்கிற நண்பர் வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக பார்த்துருக்காரு. ஹீட்டிங் பேட்டரி இஷ்யூ எதுனா இருக்கான்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ப்ரோ ஹீட்டிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க முடியுமா? ஹீட்டிங் இருக்குது, பட் நம்ம கிளைமேட்டுக்கு அப்படி தான். ஸோ ஹீட் ஆகும் கேம்லாம். தென் பேட்டரி ட்ரெயின் எனக்கு ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ லைட்டாக. பட் நீங்கள் வாங்கி ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம்லாம் வந்து அன்யூஷுவல் பேட்டரி ட்ரெயின்லாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது யாருன்னா தருண் ப்ரோ சொன்னது. அடுத்து ரேவதி, ஓவராலாக ஃபோன் எப்படி இருக்குது, கேமரா அண்ட் டுமாரோ வாங்க போகிறேன் ப்ளீஸ் சொல்லுங்கள். நம்ம AT வேர்ல்டு திரும்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹை ஃபோல்ஸ் ஓவரால் ஃபோன் வந்து வெரி நைஸ் டு யூஸ். ஃபோன் கெட்ஸ் வார்ம் டியூரிங் சார்ஜிங் பட் கூல்ஸ் டவுன் வென் ரிமூவ் ஃப்ரம் சார்ஜர். But battery backup is awesome even in heavy use like unused 4K video stream in 5G and camera. 40% battery remains at the end of the day. For light use, we can use it for 2 days with single charge. I am not a gamer. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. நான் வீடியோலேயும் அதான் சொல்லியிருப்பேன். எனக்கே வந்து 1.5 நாள் கிட்ட வருது அப்படின்னும் போது எனக்கே ஈஸியாக 36 ஹவர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போச்சுங்க. எனக்கே அப்படி இருக்குன்னா அப்போ மக்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு பார்த்தேன். எஸ் ஆப்வியஸாக நான் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் அந்த சான் ட்ரெஸ் போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அதில் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எப்பயுமே வீடியோ ஓடும் அண்ட் காலைல சைக்கிளிங் ஸ்ட்ரீமிங் ஓடுறதுன்னு ஓடணும் வைங்களேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அவங்களாம் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். செல்வாதுரை அப்படிங்கிற நண்பர் வந்து நான் OnePlus 2R TWS யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லி தான் ஃப்ளாக் சப்போர்ட் ஃபைல் சாங்ஸ்லாம் கேட்டேன் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸு சொல்ல வார்த்தை இல்லை. வேறு லெவல். ஐம் வெரி மச் ஹாப்பி இன் லிசனிங் ஃப்ளாக் சாங்ஸ். ஐ லவ் திஸ் ஸோ மச். சூப்பரே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டு ஏன் நீ வீட்டு கதை ஊர் கதைலாம் பேசுகிறேன்னு சொல்லி திட்டுவாங்க. சரி ஓகே. இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவோட இன்ட்ரோவே பாருங்கள். மாங்குன்னு உட்காந்து டேபிள் மேலே இருக்க 4 ஃபோனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி எப்படின்னா என் கூட யாரோ பக்கத்தில் இருந்தால் அவங்க கிட்ட என்ன பேசுகிறனோ அதை நான் மேக்ஸிமம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது சிலருக்கு வந்து அவங்க ஆல்ரெடி அர்ஜென்ட் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி அடுத்து வேறு ஏதோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ என்ன ஆகிடுதுன்னா, சும்மா ரொம்ப போட்டுட்ருக்கே அப்பயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்படி தான் ஃபீல் ஆகும். இப்போ யாரா உட்காந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு ஃபோன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தான் கேட்டேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, எவ்ரி ஃபோன் ஹேஸ் 2 ஃபேஸஸ். ஒன்று, அதாவது ஒருத்தருக்கு நல்ல ஃபோனாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அதே நல்ல ஃபோனே கெட்ட ஃபோனாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? அந்த கன்சியூமருக்கு அவரோட டேஸ்ட் என்ன, அவரோட டிமாண்ட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சு நான் வந்து டிவைஸை பற்றி பேசினா இன்னும் பெட்டராக இருக்கும்.
இப்போது இது சைனீஸ் ஃபோனுங்க. நான் சோஷியலாக ரொம்ப ஆக்டிவ். நான் வந்து ஆஃபீஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கேன். நான் ஒரு மேனேஜர். எனக்கு டீம்ஸ் கால் வந்துக்கிட்டே இருக்கும், வாட்ஸ்அப் கால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்குலாம் சைனீஸ் டிவைஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபர்தராக வந்து இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டிலே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, செத்தாங்க. அவங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது, டீம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராது, அது கால் மாதிரியான விஷயங்கள். வாட்ஸ்அப்லேயும் கால்லாம் வராது. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஐயோ என்ன கொண்டாந்து இப்படி கோத்து விட்டு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்ல. வெறும் ஃபோனாக பார்த்தா அற்புதமாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம ஊர் ஃபோனை விட நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ். பட் அதில் இருக்க ஒரு ஹிடன் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டிலே. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்போ பாரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. தொங்கினும் சவுண்டு கேட்டால் ஃபோன் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து படித்து அந்த ஒரு விஷயத்தோடு நிற்காமல் வேறு எங்கேயோ குதிச்சு என் வாழ்க்கையே போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஃபோன். நோட்டிஃபிகேஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி ஆகிடும். அதுவும் முக்கியமாக வாட்ஸ்அப், டீம்ஸு, ஸ்லாக்கு இதெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. உள்ள நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கும். சில சமயங்களில் வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் இது என்ன பண்ண தெரியுமா, வெயிட் பண்ணி சும்மா நீ வேறு கத்திட்டுப்பா, நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகும். உள்ளே இருக்கிற 10-15 சாட்டு எல்லாமே நான் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகும், டிக்குன்னு வரும். சில சமயங்களும் நல்லா இருக்குது. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட டிமாண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டர்போ 5 தேங்க்யூ. தனுஷ் ப்ரோ வாங்கிட்டார் போல். ஹவ் இஸ் இட் ப்ரோ? பண்ணிடலாமா? அதை ஜிபி முத்து ஸ்டைலில் வீடியோ பண்ணுங்கள். என்னென்னா நம்ம நண்பர்கள் நமக்கு ஏதாவது பொருள் அனுப்புனாங்கன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம்ல. பொருள் அனுப்புகிற வரைக்கும் சரி. Bought 17 Pro Silver, very satisfied. I can download torrent files also. So iPhone now comfortable for me. Mass. விஷயம் தெரிஞ்சு யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் ரைட் பண்ண தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எதுவுமே தெரில, நட்டத்தில் நோட்ட மாதிரி இருக்குது ப்ரோ, கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இவ்வளோ நாளாக சாம்சங் யூஸ் பண்ண ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, பல வருடங்களாக சாம்சங் யூஸ் பண்ணனால ஸ்வைப் டு கால், ஸ்வைப் டு மெசேஜ் யூஸ் பண்ணி பழகிட்டேன். இப்போ புதுசாக வேறு ஒரு ஃபோனுக்கு வந்துட்டு ஸ்வைப் பண்ண முடியாது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹேண்டிகேப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் ஃபேக்ட். அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு பழகிட்டோன்னா மாட்டிப்போம். OnePlus அது ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிற ஒரு பிராண்டு ப்ரோ. அவங்க ஃப்ளாக்ஷிப்போட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் பெருமைப்படுறதா, இல்லைனா வந்து அந்த ஃப்ளாக்ஷிப் பழைய ஃப்ளாக்ஷிப் மாதிரி இல்லையேன்னு வருத்தப்படுறதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இவன் ஒரு மொரட்டு பீஸ் என் முன்னாடியே தான் இருக்குது. சூப்பர் ஃபோன் இது, மெக்லாரன் எடிஷன் 70 ப்ரோ. மேசிவான ஃபோன் ப்ரோ. கையில் எடுத்தோன்னா அந்த டிசைனுக்கு அதுக்கும் தரமான சம்பவம். அந்த கம்ஃபோர்ட்டு அது ஒரு மாதிரி பர்ஃபெக்டான ஒரு நேரோ ஃபீல் ப்ரோ. ரொம்ப ஒய்டாகவும் இல்லை, அதே சமயம் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இல்லையா. குவாட் HD பேனல் இருக்குது, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 90 Hz வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. பாப்அப் கேமரா இருக்குது. ஸோ பெசலில் வந்து எங்கேயுமே எந்த விதமான இடையூறோ டிஸ்டர்பன்ஸோ இருக்காது. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்குது ப்ரோ. ஸோ அப்போ இந்த மாதிரியான OnePlus தான் நான் இப்போ பார்க்குறேன்னா அப்படின்னா தனியாக தெரியுது இல்லை. க்ரௌடில் சாம்சங் ஃபோன் இருந்தது, LG ஃபோன் இருந்தது, எல்லாமே இருக்கும்போது தான் இவனும் இருந்தான். ஆனால் இவன் எவ்வளோ துண்டாக தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிற பாருங்க. ஸோ இந்த ஃபீலை வந்து இப்போ OnePlus டெலிவர் பண்ண மறந்துட்டாங்களோ, அந்த பாத்தை விட்டு மாறி போயிட்டாங்களோங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. மற்றபடி OnePlus டிவைஸ் நல்லா தான் இருக்குது. சும்மா வேணும்னே வீம்புக்கு போட்டு அவனை அடிக்கிற அளவுக்கு மோசமான ஆள்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணுறாங்க. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்குள்ள சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.